சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே சந்தோஷம் 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 சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 109 அதிகாரம் 30-31 வசனங்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவே அவரை புகழுவேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவள் என்று எளியவனுடைய ஆத்மாவை இரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்திலே நிற்பார். ஹல்லேலூயா. இந்த 31வது வசனத்தை தான் இன்னைக்கு அடிப்படையாக வைத்து உங்கள் மத்தியிலே சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று, நம்மை குற்றப்படுத்தி பேசுகிறவர்கள் என்று, நம்மை குறித்து தவறாக பேசுகிறவர்கள், தவறான நோக்கத்தோடு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உங்களை என்னையும் ரட்சிக்கும்படி கர்த்தர் பரலோகத்திலிருந்து உதவி செய்வார்னு சொல்லலை. கர்த்தர் நம்முடைய வலது பார்சத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்னைக்கு நமது வலது பார்சத்தில் நிற்கிற தேவன், நமக்காக நிற்கிற தேவன். இன்றைக்கும் ஒரு சில எனக்காக நிற்க ஒரு மனுஷன் இருக்கிறானா அந்த உலகத்தில்? இப்படிப்பட்ட போராட்டத்தின் மதியில் போயிட்டு இருக்கேன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கேன், எனக்காக நிற்கிறது யாராவது ஒருத்தர் இருக்கிறாரான்னு கேட்டு வந்திருக்கிறீங்க. தாவீது ராஜாவுடைய சூழ்நிலை இந்த அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் முதல் 6 வசனங்களில் அவர் கடந்து போன சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கலாம். நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும் சொல்கிறார். ஒருவேளை ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம இருந்தாரோ என்னமோ தெரியவில்லை. பல சூழ்நிலைகளிலே போகும் பொழுது ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது போல இருக்கலாம். 2வது சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினாலே என்னோட பேசுகிறார்கள். அடித்தா கூட வாங்கிக்கலாம், பேசினா நிறைய நேரம் உள்ளத்தில் உண்டாகிற காயங்கள் ஆறுறதுக்கு ரொம்ப நாளாக இருக்கும். அதில் கபட்டு வார்த்தைகள், கள்ள நாவு. அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது பகை உண்டாக்கும் வார்த்தைகள். இன்னைக்கு வெவ்வேறு விதமான வார்த்தைகளினாலே புண்பட்டு நிறைய பேர் இன்றைக்கி வெடி தோட்டத்தில் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் உள்ள மனசில் ஒரு காயம். நம்முடைய காயங்களை கர்த்தரிடத்தில் தெரிவித்தால் கர்த்தர் நிச்சயமாகவே ஆறுதல் படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும் பொழுது எப்படி தெரிவிக்கக்கூடாது என்பதற்கு இந்த சங்கீதம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு புண்பட்ட நிலைமையில் சுற்றி இருக்கிற ஜனங்கள் பகை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள், கள்ள வார்த்தைகள், தன்னை கெடுக்க வேண்டிய விரோதமான வார்த்தைகள், இதெல்லாம் கூட பார்க்கும் பொழுது முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். நிறைய ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக, நிறைய சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக எழும்பி வாழ்க்கை குடும்பத்தை அமுக்கி கொண்டுகிறது போல இருந்தாலும் கர்த்தர் உங்கள் வலது பாசத்தில் நிற்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தில் சொல்லி முடிக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு? 4வது வசனத்தில், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை என்ன செய்கிறார்கள்? விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சரி பரவாயில்ல, இந்த ஆள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, இவ்வளோ பேசுகிறாங்க, ஆனால் இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னு அடுத்து இந்த அதிகாரத்தை எடுத்து பதிக்கும்போது அந்த ஜெபம் படித்தீங்கன்னா யாருமே இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணக்கூடாது. 6வது வசனத்தில் சொல்கிறார், அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி விரோதிகளுக்கு விரோதம். ஆண்டவரே, இதுதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கும் உள்ள வித்தியாசம். கல்லெறியப்படும் பொழுது ஆண்டவரே இந்த பாவத்தை அவன் மேல் சுமத்தாதிரும் என்று ஜெபித்த ஸ்தேவாந்தமனுக்கு முன்மாதிரி. அதில் தாவீது நல்ல பக்தன், அது தப்பு கிடையாது. ஆனால் அவர் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறாரு? அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பார்சத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது குற்றவாளியாக கடவன், ஜெபம் பாவமாக கடவது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன்
பெறக்கடவன். இந்த ஜெபம் பாருங்க, யாராவது நம்ம ஜெபிக்கும் பொழுது இப்படி ஜெபிக்க கூடாது அப்படின்னு தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பைபிளில்? மத்தேயு 5வது அதிகாரத்தில் உங்களை விரோதிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாக ஆண்டவர் இப்படி ஜெபம் பண்ண சொல்ல ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணணும்? தாவீதை போல கண்டிப்பாக ஜெபம் பண்ணக்கூடாது. இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது தாவீது ஏறெடுத்த ஜெபம், அவருக்கு போன கடினமான பாதையின் மத்தியில் எடுக்கப்பட்ட ஜெபம். இந்த ஜெபத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தாவீது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் தாவீதுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா சங்கீதங்களிலும் முடிவில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தனக்கு செய்கிற நன்மை, இதன் மத்தியில் கர்த்தரை எதுக்காக அவர் சார்ந்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டாமல் என்றைக்குமே முடிக்க மாட்டார். அதில் சங்கீதம் 109 பார்த்தீங்கன்னா 21 ஹல்லேலூயா இங்கே வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பொல்லாத போராட்டங்கள், எதிர்ப்புகள், பகைகள், விரோதங்கள், இன்னைக்கு அவருக்கு விரோதமாக எழும்பின ஜனங்கள், தேசத்தின் ராஜாவை எழும்பி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எழும்பின சூழ்நிலை, இதெல்லாம் மத்தியில் அவருக்கு இருந்த ஒரு ஆறுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தை, ஆண்டவராகிய கர்த்தாவே நீர் உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக என்னை ஆதரித்து உடைய கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தரலும். இது கண்டிப்பாக இப்படி நம்ம ஜெபிக்கணும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு மத்தியில் உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை காப்பாற்ற, நம்மை ரட்சிக்கும்படி, நம்மை காப்பாற்றும்படி, அதில் குடும்ப சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டை பற்றி சிலர் பேசலாம், இவங்க வீட்டில் இப்படி நடந்ததுக்கு இதுதான் காரணம், இவங்க இப்படி போனதுனால தான் காரணம். இதெல்லாம் நிறைய காரணங்கள் பேசுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எளியவர்களுடைய ஆத்மாக்களை காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நமது வலது பார்சத்தில் நின்று நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். மறந்து போகாதீங்க. இன்னைக்கு உங்கள் மத்தியில் பேச இருக்கிற ஆண்டவரை நிற்கிறவராக பார்த்த ஒரு சில ஜனங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். தங்களுக்காக எழும்பி நிற்கிறவராக பார்த்த ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்னொருத்தன் நம்ம வலது பார்சத்தை நிற்கணும்னு ட்ரை பண்ணுறான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகரியா 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காட்டினார். தரிசனத்தில் சகரியா பார்க்கிறார், பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய எங்க நிற்கிறான்? அவன் வலது பக்கத்திலே நின்றான். ஆமா, அவனு நிற்கிறான். தேவனுக்கு விரோதமாய் செய்வதற்கு அவன் எழுமி நின்று நம்மை தூண்டி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்காக, உங்களை என்னை காப்பாற்றுவதற்காக தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறார். குடும்ப வாழ்க்கையின் பல போராட்டங்கள், சில பிரச்சனைகள், உங்கள் வீட்டை தாக்குகிற சில சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவேளை பெரிய தேவை. இன்றைக்கி குடும்ப தலைவர்களாகி நமக்கு நிறைய நேரம் பார்க்கும் பொழுது சில பொருளாதார நெருக்கடி, வெளியே சொல்ல முடியல. ஒருவேளை 1 மேன் ஏர்னிங் உங்கள் வீட்டில் இருக்கலாம், இல்லை 2 பேர் சம்பாதிச்சு எங்கள் வீட்டில் பத்த மாட்டேங்க, சம்பாத்தியம் பத்தவில்லை, வீட்டில் சில நிர்பந்தமான சூழ்நிலை, இதை எப்படி நம்ம சாதித்து இதை எப்படி முடிக்க போகிறோம்? இதற்கிடையே வெளிப்படுகிற பேச்சுக்கள் உள்ளேயும் வெளியே இருந்து நிறைய காரியங்கள் நம்ம நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இதன் மத்தியில் ஒரு மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொடுங்க, ஹல்லேலூயா, நம்ம எளிமை உள்ளவர்களாக இருக்கணும், சிம்பிளாக லைஃப் வாழுங்க. பல காரியங்களை யோசித்து தப்பு பண்ணிடாதீங்க, கவனமாக இருங்க. எல்லா சூழ்நிலையும் பக்கத்தில் நிற்கிற தேவனை காத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார், உங்களுக்காக நிற்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய ஒத்தாசை நாடி அவருக்கென்று நம்ம சாட்சியாக வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு தேவனை நிற்கிறவராக கண்ட ஒரு சில ஜனங்களை மாத்திரம் இன்னைக்கு சுருக்கமாக சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆதியாமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் யாக்கோபு என்கிற மனுஷன் குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலைமையில கூடார வாசியாக வீட்டுக்குள்ளே இருந்து நாளெல்லாம் வாழ்ந்தவன், வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தவன், வீட்டின் மறைவிலை வாழ்ந்தவன், ஒரு நாள் கூட வெளியே படுத்து தூங்கின பழக்கம் அவனுக்கு இருந்திருக்காது. ஆனால் அவனுடைய சகோதரன் ஏசா வனவாசியாக இருந்தவன், வேட்டையாடி பழகினவன், நிறைய நாள் ராத்திரி வீட்டுக்கே வராமல் இருந்த பையன். அவனை வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. வீட்டை விட்டே போயே பழக்கம் இல்லாத ஒரு ஆளை திடீர்னு அப்பா கூப்பிடுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. எப்போ சொந்த ஊருக்கு போய் அங்கே நம்ம குடும்பத்தில் பார்த்து திருமணம் பண்ணிக்கோன்னு ஆசீர்வதித்து திடீர்னு அனுப்பிடுறார். அன்றைக்கி ராத்திரி அந்த வனாந்தர வெளியில் போய் படுக்கும் பொழுது, இன்றைக்கி பாருங்கள், வீட்டில் தலானை வச்சு படுத்து பழகினதுனால தான் நீங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா 11வது வசனத்தில், சூரியன் அஸ்தமித்தபடினாலே அவன் ராத்தங்கி
அவ்விடத்தில் ஒரு கற்களை எடுத்து அதை தலையின் கீழ் வைத்து தலானை வச்சு வீட்டில் படுத்த வசதி வாய்ப்பு உள்ள ஒரு மனுஷன். வனாந்தரத்தில் போனாலும் அவனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு ஒரு கல் தேவைப்படும். அந்த மாதிரி வசதி வாய்ப்புள்ள ஒரு மனுஷன் இன்னைக்கு இருட்டில் யாரும் இல்லாமல் தனிமையாக இருக்கிறான். கர்த்தர் ராத்திரியில தரிசனத்தில் வெளிப்படுகிறார். தரிசனத்தில் வெளிப்படும் பொழுது ஒரு சொப்பனம் கண்டு, இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதன் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறவர்களுமாக இருந்தார்கள், அதற்கு மேலே கர்த்தர் நிற்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் போயிராத சில பாதை வழியாய் போகும் பொழுது உங்களுக்காக நிற்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிற்கிறவர் மாத்திரமல்ல, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படித்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இன்னைக்கு தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆறுதலான வசனத்தை சொல்லும்படி கர்த்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். நீங்களும் நான் அவரை தேட வேண்டும். யாக்கோபு பாருங்க, அப்பா அம்மா வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட நிலைமையில போன பொழுது கர்த்தர் அவனுடைய வலது பார்சத்தில் நின்றார். ஹல்லேலூயா. இன்னொரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்துல இங்க பீலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். அது சாதாரண தூதரை குறிக்கிறது. தூதனானவர் வந்து நின்றார் என்றால் பழைய ஏற்பாட்டில் அது ஆண்டவர் இயேசுவை குறிக்கிற வசனம். இந்த பீலேயாம் என்கிற தீர்க்கதரிசி ஒரு தப்பு பண்றதுக்கு விரைந்து ஓடுகிறார். போகிற வழியில இந்த பாதையில போகக்கூடாதுன்னு சொல்றது கர்த்தர் வந்து நிற்கிறார். ஆண்டவர் நிற்கிறத பார்த்து இந்த மனுஷன் வீட்டுக்கு திரும்பி போயிருந்தார்னா அவர் உயிரை தப்பித்து கொண்டிருக்கலாம். இங்க போனதுனால செய்த பாவத்தின் விளைவை ஒரு நாள்ல உயிர் இழந்தார் பீலேயாம். நிறைய நேரம் நம்ம எச்சரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்காக எழும்பி நிற்கிறார். உலகத்தில் நிறைய பேர் தப்பு பண்ண தூண்டுவார்கள். பணம், பதவி, பொருள், இதெல்லாம் தான் இந்த ஆளுக்கு ஒரு சோதனையாக மாறிவிட்டது. பீலேயாமுக்கு நிறைய சொத்து தராரு, செல்வம் தராரு. 2 வார்த்தை தேவ ஜனங்களுக்கு விரோதமாக நீ பேசிட்டா அதை ஆண்டவர் வாய்க்க பண்ணிடுறார். வந்து பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னாகும், 22:22 அவன் போனுகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. தேவன் தூதன் சொல்றாரு பாருங்க, தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததுனாலே நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன்னு சொல்றார். யாரும் இந்த மாதிரி நிலைமையில தேவன் நிற்க பார்க்க கூடாது. ஆனா இன்னைக்கு சில நேரம் தப்பு பண்ணும்போது கூட ஆண்டவர் கண்டிப்பா நின்று யார் மூலியமாவது நம்மை எச்சரிப்பார். தேவ பிள்ளைகளே ஆண்டவர் லேசில் விட மாட்டார். ஆனா ஆண்டவர் உங்களை எச்சரிக்கும் பொழுது உடனே மனசுல ஒரு சமாதானம் வரல. ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது இது பாவம் போல தெரியுது, சமாதானம் இல்லைன்னு தெரிஞ்ச எல்லாம் தீமையாக தோன்றுகிற அனைத்தை விட்டு விலகுங்கன்னு சொல்ற வசனத்தின்படியாக விலகி வந்துடணும். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில் அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஆல் அப்பியரன்ஸ் ஆஃப் ஈவில். இது விளையாட்டான காரியம் இல்லை. உங்களுக்காக எனக்காக ஆறுதல் சொல்ல நிற்கிற தேவன். தப்பு பண்ணும்போது நம்மை தடுக்கிறதுக்கு நிற்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு சில ஜனங்களுக்காக கர்த்தர் எழும்பி நின்றதை இன்னைக்கு உங்கள் மதியில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மார்க் 10வது அதிகாரத்தில் ஒரு ஏழை பிச்சைக்காரனை குறித்து வாசிக்கிறோம். பத்திமேயோ என்று ஆண்டவர் நமக்காக நிற்கிறது. பெரிய செல்வந்தர்கள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், தேவ ஊழியர்கள், இல்லை என்றால் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்த சந்ததியில் வந்தவனுக்காக நின்னாரு. எனக்காக எழும்பி நிற்பாரா அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலருக்கு ஆண்டவர் இதில் பதில் கொடுப்பார். வழியருகே பத்திமேயுன்னு குருடன் எத்தனை நாள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தானோ, திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஒரு தகவல் வருது, இயேசு கிறிஸ்து இந்த வழியாக வருகிறார், நசரேயனாகிய இயேசு. கண்டிப்பாக இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்ளணும்? சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கார். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினார். இப்படி நம்ம தேவ இரக்கத்துக்காக நம்ம நிறைய நேரம் கதறும் போது நிறைய பேர் நம்மை தப்பாக புரிந்து கொள்வார்கள். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்க, மற்றவங்க எல்லாருடைய எண்ணம் என்ன? நம்மகிட்டலாம் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ ஏசுகிட்ட பிச்சை கேட்குறான் பாருங்க. அமைதியாக இருக்க வேண்டியதானே? இவா ஒரு 4 பேர் கூட அவர் ஏன்பா டபுள் பண்ணுறேன், நான் கொடுக்குறவனுக்கு 10 ரூபா, நான் கொடுக்குறவனுக்கு 20 ரூபா கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்க மாட்டாங்களா? இயேசுவை கஷ்டப்பட்டதாதப்பா, நீ என்னத்துக்கு அவரை கூப்பிடுற? உனக்கு காசு தானே வேணும், நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி அதில் சில தயால பிரபுகள் இருப்பாங்க. பணத்தை கொடுத்து இவனை அமைதியாக ஆக்கிடலான்னு பார்த்துருப்பாங்க. அவன் பணமே எனக்கு எதிர்பார்க்கல,
அவன் எதிர்பார்த்த அந்த பிரச்சனை மாறணும். இயேசுவை தேடினது பணத்துக்காக அல்ல, வாழ்க்கையில் ஒரு அற்புதத்துக்காக. அநேகர் அதட்டினாலும் அல்லேலூயா இன்னும் அதை பொருட்படுத்தாமல் அதிகமாய் கூப்பிட்டான் 48வது வசனத்தில். ஆனால் 49வது வசனம் தான் ஒரு திருப்பு முனை. இயேசு நின்று அவனை அழைத்து வருகிறார் சொன்னார். இயேசு என்ன செய்தாரு? போய்கிட்டு இருந்தவர் அவனுக்காக நிற்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்காக எழும்பி நின்று இருளை வெளிச்சமாக மாற்றுவார். பார்வையற்ற நிலைமையை மாற்றினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எந்த போராட்டமாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்காக அவர் நிற்பாருங்க. அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். நீங்கள் பயப்படவே செய்யாதீங்க. மனுஷனை நோக்கி கூப்பிட்டீங்கன்னாக்கா எதுவுமே நடக்காது. ஆனால் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடணும். இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிட்டால், அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னான். அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று. உடனே அவன் தன் வஸ்திரங்களை எறிந்துவிட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்வேன் என்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையிடேன். இன்னைக்கு இந்த மனுஷனுடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தது. பணத்துக்காக இயேசுவை தேடலை, அவன் தேடினது தன்னுடைய தெய்வீக சுகத்துக்காக. இன்னைக்கு பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தால் அதை மாற்றுவதற்காக உங்களுக்காக இயேசு நிற்பார். அன்றைக்கு சொல்றார் பாருங்க, ஒன்றும் நீ போகலாம், கண் பார்வை அடைவதாகன்னு சொல்லலை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றார். பார்வை திரும்பட்டும், இல்லை உன் கண் குணமாகட்டும் அப்படின்னு சொல்லக்கூட இல்லை. உன் விசுவாசம் உன்னை, நிறைய பேருக்கு சுகம் கொடுக்கும்போது உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்றார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்ம நோக்கம் சரியா இருக்கணுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நோக்கம்தான் எல்லாமே இருக்குது. நம்ம பர்பஸ், நம்ம லைஃப்பில் ஒரு நோக்கம் சரியாக இருக்கணும். சில நேரம் பாருங்கள், நோக்கம் சரியில்லாததுனால நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களில் நம்ம தோற்று போகிறோம். ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்கு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இந்த மனுஷனுடைய நோக்கம் சரியா, அந்த பணம் அல்ல, எனக்கு இயேசு கொடுக்குற அற்புதம் வேணும். நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை அல்லேலூயா சரியான நோக்கத்தோடு நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், அல்லேலூயா, உண்மையிலே அவருடைய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீர்கள். யோவான் 20வது அதிகாரத்தில் ஒரு அம்மாவுக்காக இயேசு பரலோகம் ஏறி போனவர் நின்றார். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அந்த நாள் காலையில் இருட்டோடே சில சகோதரிகள் போய் இயேசுவின் கல்லறையை பார்க்க போகிறாங்க. கல்லறை திறந்திருக்கு, உள்ள சரீரம் இல்லை. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மாதிரி அடக்கம் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு குகைக்குள்ளே வைத்து கல்லை புரட்டி வைத்துட்டு போயிடுவாங்க. அங்கே போய் யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அடுத்த நாள் போய் அந்த சரீரத்தை அவங்க கனப்படுத்தி, அது பரிமள தைலத்தெல்லாம் அந்த வெள்ளை போனோம் இதெல்லாம் அது மேலே போட்டு அதை கனப்படுத்தி விட்டு வரணுன்ட்டு பழக்கத்துக்காக போகிறாங்க. போனாக்கா அங்கே கல்லறை ஏற்கனவே திறக்கப்பட்டிருக்கு. உள்ளே போனால் பாடி இல்லை. உடனே ஓடி போய் சீசர்களுக்கு சொல்கிறாங்க. பேதுரும் யோவானும் போய் பார்க்குறாங்க. பார்த்து விட்டு சீசர்கள் போயிட்டாங்க. ஆனால் முதல்ல போன சகோதரிகள் ஒருத்தியாக மகதலேனா மரியாள், 11வது வசனத்தில், மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறையில் பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். இது முக்கியமான ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில். பாருங்கள், எல்லாம் முடிந்து போயிட்டு அல்லேலூயா இயேசுவை பார்க்க முடியலையே அப்படின்னு நிற்கிறாரு. இந்த அம்மாவுக்கு தன்னை வெளிப்படுத்த உயிர்த்தெழுந்த இயேசு பரத்துக்கு ஏறி போய்கிட்டு இருந்து இறங்கி வந்துட்டார். உண்மையிலே பாருங்கள், கண்ணீரோடு நின்னீங்கன்னா இயேசு உங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக நிற்பாருங்க. அல்லேலூயா. தன்னுடைய பரலோக பிரயாணத்தை விட்டு இறங்கி அந்த அம்மா பக்கத்தில் நின்றுட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்காக எப்படியாக இயேசுவை காண வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை உள்ளத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் நிற்பார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். உண்மையிலே ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு நிற்கிற ஒருவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோடு இந்த இடத்துக்குள்ள வந்திருந்தீங்கன்னா உங்களுக்காக நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில்
அப்போஸ்தலர் நடபடிகள் 23வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாய் சொல்லுகிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நிற்கிறார். விரோதமா நகரமே எழும்பி இருக்கிறது. விரோதமாக மத தலைவர்கள்லாம் எழும்பி இருக்கிறாங்க. என்னதான் போய் அவங்க கையில மாட்டிக்கிட்டு எது இருந்தாலும் இன்னைக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுது? கண்டிப்பா பவுலா நம்மளா இருந்தாலும் எப்படிதான் பேதுரு தூங்கினார்னு தெரியல. அவருக்கு அழுத்தம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தூங்கி இருக்கிறாரு. பல பிரச்சனை நிமித்தமாக ராத்திரி உள்ள பவுலுக்கு தூக்கம் கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சமயத்தில் ராத்திரியில் கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி. பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறவர் உங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துகிறவராக நிற்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க சந்நிதியில் எதுக்காக நிற்கிறாரு? காப்பாத்துதுன்னா என்ன செய்வாரு? ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தை யாக்கோபு கொடுத்தாரு. தப்பு பண்ணி போன பீலாமை எச்சரிக்கிறதுக்காக பக்கத்தில் நின்னாரு. தெய்வீக சுகத்துக்காக தேடின பர்த்திமேயுக்காக வந்து அந்த சுகத்தை கொடுக்கிறவராக நின்றாரு. நம்பிக்கையற்ற நிலைமையில் நின்ற மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக வந்து நின்னாரு. இங்க பவுலை குறித்து பார்க்கும் பொழுது அடுத்து என்ன நடக்க போகிறது ஒன்றும் புரியல. ஹல்லேலூயா. சுத்தமா ஒன்றும் அறிவில்லாத ஒரு நிலைமை. பவுலே திடன்கொள்ன்றார். இன்னைக்கு இந்த வசனத்தை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவாருங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு எப்படி உங்களுக்கு வெளிப்படும்? அந்த சூழ்நிலைக்குரிய வார்த்தையாகிய வசனம் வெளிப்படும். பக்கத்தில் நிற்கிறார், உங்களுக்காக நிற்கிறார், உங்க கூட நிற்கிறார். ஆஃபீஸில், வேலை ஸ்தலத்தில், இந்த பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். உங்கள் குடும்ப போராட்டத்தின் மத்தியில், ஒருவேளை குடும்பத்தில் எதிர்பாராத போராட்டங்கள், இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் வந்து பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்திராத காரியங்கள் நம்ம வாழ்க்கையை தாக்குறது. இதில் நின்றுக்கிட்டு இருக்கிறனே, இப்போ என் கூட யார் இருக்கிறா? ஹல்லேலூயா. 3 பேர் அந்த அக்கினி சூளையில் போய் நின்னாங்க. சாத்ராக், மேசாக், 4வது நபராக கூட வந்து நின்னாருங்க, என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன். ஹல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ளே யோசேப்பை அனுப்பின பொழுது கர்த்தர் அந்த சிறைச்சாலையில் யோசேப்போடு கூட நின்றாரு. ஹல்லேலூயா. நம்ம நல்லா நிற்கும் பொழுது, மேடையில் நின்று எல்லாரும் பாராட்டும் போது கர்த்தர் நிற்கிறது நல்லது. ஆனால் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, அக்னி சூளையில் இருக்கும் பொழுது, சிங்கக்கவியில் இருக்கும் பொழுது, இங்கே எருசலேமில் கட்டப்பட்டவனை அடுத்து என்ன நடக்க போகிறது தெரியாமல் நின்று கொண்டிருந்த பவுலுக்காக ராத்திரியில் வந்து நின்ற ஒரு கர்த்தரை குறித்து தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த தேவன் தான் உங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் கர்த்தர் தனக்கு துணை நின்றதை குறித்து ஒரு இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது 16 18 வாசிக்கும் பொழுது, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. பவுல் எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்க. ஒருத்தன் கூட துணை நில்ல, ஆண்டவரே நீர் பார்த்துக்கொள்ளும், அவனையும் பார்த்துக்கலாம், அவன் சந்ததியும் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணாரா? அப்படி ஜெபிக்கல. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது. இதான் புதிய ஏற்பாட்டு ஜெபம். தாவீதின் ஜெபத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஜெபத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா அங்க ஒரு சாட்சி சொல்றாரு பாருங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செய்தேன்? நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் பாருங்க. ஹல்லேலூயா. நமக்காக நிற்கிறார். ஒரு உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையில் பவுலை நின்று காப்பாற்றினார். ஆனால் இப்போ நான் கேட்க போகிற கேள்வி, நீங்களும் நானும் கர்த்தருக்காக நிற்கிறோமா? எப்பொழுது பவுலுக்காக கர்த்தர் நின்றார்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்காக பவுல் நின்ற பொழுது பவுலுக்காக கர்த்தர் நின்றார். நம்ம கர்த்தருக்காக நிற்கிறோமா? இதை படிச்சுக்கிட்டு போய் எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்தது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்து முதல் முறையாய் தேவனுக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனை பாவம் செய்து பயங்கரமான ஒரு கோபாக்கினை அன்னைக்கு தேசத்தின் மேல் வரும் பொழுது 25 26 வசனத்தில் மோசே, தேவனுடைய மனுஷனாகி மோசே, ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலிலே நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்போது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக நிற்கும் பொழுது, சில நிற்கக்கூடாத இடத்துல போய் நிற்கிறோம். அப்புறம் எப்படிங்க கர்த்தர் கூட இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நிறைய நேரம் பிரச்சனைக்கு காரணம் நம்ம போய் நிற்க வேண்டாத இடத்துல நின்று பாவ சூழ்நிலைகளில்
துன்மார்க்கமாய் வாழ்கிறோம் மத்தியில் தேவனுக்கு பிரியமில்லாத நடக்கிற இடத்துல போய் அங்கே போய் நின்றுட்டு கர்த்தரின் பட்சத்தில் நிற்கணும்னா நியாயமா? யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் கர்த்தருக்காக எழும்பி நின்றால் கர்த்தர் உங்களுக்காக எழும்பி நிற்பார். மறுபடியும் அந்த 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்கிறாரு, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காக. ஒன்று மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சு, கர்த்தருக்காக எங்கேயாவது போய் நின்று ஆண்டவரை பற்றி யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார். அப்போஸ்தலர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது ஆக்ட்ஸ் சாப்டர் 5ல் அப்போஸ்தலரை கொண்டு போய் சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. இரவு நேரத்தில் தேவ தூதன் 19 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். நீங்களும் நாம் கர்த்தருடைய இப்படிப்பட்ட ஒரு பராமரிப்பை பெற வேண்டும் என்றால் அவருடைய பட்சத்தில் நிற்கணும், அவருக்காக உத்தரவு சொல்ல எழும்பி நிற்கணும், போய் பல இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல நாமும் புறப்பட வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாய்கள் கட்டப்பட்டிருக்கு. நம் கிறிஸ்தவர்களே நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தெரியாத நிலைமையில் வாழ்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் எழும்பி நின்றால் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் நமக்காக எழும்பி நிற்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாய். சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருந்தா உங்களுக்காக நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த சூழ்நிலை உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற இயேசு, அல்லேலூயா, இங்கே பிரச்சனை கடந்து போகும் பொழுது, அல்லேலூயா, ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் அது தடியும் தேற்றும் என்று சொல்லி அங்கே தாவீது சொன்னாரு. அதே போல கர்த்தர் நம்ம மத்தியில் நிற்கிறபடினால கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எங்களோடு கூட எங்களுக்காக நிற்கிற தேவனே உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். இன்னைக்கும் பல சூழ்நிலைகள் போராட்ட நிமித்தமாய் சோர்வுற்று வந்திருந்தால் அது ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் இருளை வெளிச்சமாக மாற்றி பார்வை தந்து அற்புதத்தை செய்து பர்த்திமேயுக்கு ஒரு விடுதலை தந்தது போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவராக நீர் எங்களுக்காக நிற்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். என்னென்ன சூழ்நிலை இவளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, சோர்வடையை செய்து கொண்டிருக்கிறதோ, வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ, சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வசை சொற்கள், ஆண்டவரே, பழிச்சாட்டும் குற்றங்கள், குற்றச்சாட்டுகள் ஜனங்களுடைய வாழ்க்கையில வேதனை உண்டாக்கி கொண்டிருந்தான். நீ கூட நின்று இவர்களுக்காக வழக்காடுகிறதை இன்னைக்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கட்டும். அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏளனமாய் விரோதமாய் பேசின அதே வாய்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் பிள்ளைகளை, ஆண்டவரே தகப்பனை, ஹல்லேலூயா, கர்த்தர் இவர்களுக்காய் பெரிய காரியங்களை செய்தார் என்று ஆண்டவரே சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். நம்ம கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், படிப்பு, ஊழியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். குடும்பத்தின் அனைத்து தேவைகள் சந்திக்கப்படட்டும். உடல் பலவீனங்கள், சோர்வுகள் அனைத்தும் நீங்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்தலும். எல்லா துதிகன மகிமை ஆராதனை புகழ் மறுவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.